ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆதாரை அப்டேட் பண்ணியே ஆகணுங்க. இப்படி ஆன்லைன் மூலமாக ஆதார் அப்டேட் பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். aadhar.udai.government.in இதான் அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு பீட்டா வெர்ஷனில் இந்த ஒரு வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க, பயன்படுத்தி பாருங்கள். அதாவது நம்ம எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்டேட் டீட்டெயில்ஸ்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது 4வதாக இருக்குது பாருங்கள், அப்டேட் டாக்குமெண்ட். ஸோ இதில் தான் நீங்கள் கடந்த 10 வருஷமாக எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே, அதாவது உங்கள் ஆதார் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் கரெக்ஷன் பண்ணுறதோ, டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணுறதோ, அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறதோ எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் 2 டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணியே ஆகணுங்க. அதுக்கான கடைசி தேதி 14/6/2026. அதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காசில் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ இந்த ஏரோ மார்க் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்லோட் டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் ஐடென்டி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் 2 டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணியே ஆகணும். ஸோ வாட் டு சப்மிட், அதுக்கப்புறம் ஹவு டு சப்மிட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸாக. எப்படி நம்ம இப்போ பண்ணலாம் அப்படின்னா, கிளிக் டு சப்மிட்னு இருக்க பாருங்க, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் நம்பர் என்னவோ அதை நீங்கள் தெளிவாக டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த, அதாவது உங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் ஆகிடுச்சிங்க. லாகின் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெரிஃபை பண்ணும், அப்லோட் பண்ணும், சப்மிட் பண்ணும், அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாச்சும் 2 ப்ரூஃபை நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸோ சப்மிட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இந்த மாதிரி காமிக்குதுங்க. ஸோ நீங்கள் சரியாக உங்களுக்கான டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ண பாருங்கள். நான் டிராஃப்டில் வந்திருக்கேன், அதனால் எனக்கு டேரெக்டாக காமிக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரியான முறையில் கரெக்டாக அப்டேட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும், ப்ராசஸ் பண்ணுற மாரி இருக்கும். ப்ராசஸ் டைம் 30 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இன்ஃபர்மேஷன், ஆதாரில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ டாக்குமெண்ட் சைஸை பொறுத்த வரைக்கும் 2 MBக்குள்ளே இருக்க மாரி இருக்கீங்க. 2 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். முதல் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா ஐடென்டி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, இல்லை நிறையா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ஓட்டர் ஐடி கார்டாக இருக்கட்டும், கிசான் ஃபோட்டோ கார்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுறாங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு செலக்ட் டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணீங்களோ அதை அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான அட்ரஸ் ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரேஷன் கார்டு சைட் பண்ணலாம். செலெக்ஷன் பண்ணிவிட்டு அப்லோட் டாக்குமெண்ட்டை கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரிவ்யூ பேஜ் வரும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்டேட் பார்த்தா சப்மிட் ஆகிடும். இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இலவசமாகவே பண்ணிக்கலாங்க. ஆன்லைன் மூலமாக ரொம்ப சிம்பிள் தான். 2 டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் லைவாக ஆகிடுங்க. ஏன்னா நிறையா இப்போ இருக்க ரீசெண்டாக இருக்கவங்க எல்லாமே அடிக்கடி அப்டேட் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் அப்டேட் பண்ணாமல் விட்டுருக்கலாங்க. அதனால் பயன்படுத்திக்கோங்க. இதுதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸுங்க, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அதேமாரி இந்த ஆப் இப்போதைக்கு இந்த வெப்சைட் பார்த்தா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பீட்டா வெர்ஷனில். பயன்படுத்தி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற மாரி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை கிளிக் டு ரிவீல் யுவர் ஆதார் கார்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது பார்த்தா ஷோ டீட்டெயில்ஸ், உங்களுக்கான டீட்டெயில்ஸை ஷோ பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். அதேமாரி ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக் பார்த்தா அன்லாக்கில் இருக்கா லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னா
நீங்கள் வந்து கடந்த 10 வருஷமாக நீங்கள் இருக்கா இல்லையா, உங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுமா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையுமே தெளிவாக வந்து கொடுக்க பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கான ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க, என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து பாருங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாரி வந்து ஷோ ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்குதா அப்படின்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டை எதுவும் அப்டேட் பண்ண அர்த்தங்க. உங்களுக்கு கீழே அல்லது மேலே ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நீங்கள் வந்து ஏதாச்சும் 2 டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல காமிச்சிச்சா அப்படின்னா நீங்கள் மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது, வேறு யாருமே வந்து பண்ண தேவையில்லைங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.